ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிற இந்த வீடியோவை ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லலாம் மெசேஜ் பண்ணி சிஸ்டர்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தங்கச்சிக்கு மேரேஜ் வச்சிருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. மேரேஜ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம 3 days 3 டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த பொங்கலுக்கு மஞ்சள்லாம் வாங்கி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பானையில் கட்டிட்டு மீதி அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இது என்னடா பண்ணுறது அப்படின்னு எடுத்து வச்சுட்டு தான் உட்காந்துருப்போம். பட் கடைசி வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஒன்று எடுத்துகிட்டு போய் செடி மண்ணில் நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது அடுத்த பொங்கலுக்கு யூஸ் ஆகும். இதையும் ஒரு டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மஞ்சளில் இருக்க தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து சீவி வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பீலர் வந்து வச்சிருந்து நீங்கள் வந்து தோல் எடுத்தாலும் ஓகே, இல்லை கத்தி வச்சு எடுத்தாலும் ஓகே. அந்த மஞ்சளில் இருக்க தோல் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துருங்க. இந்த மஞ்சளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருமல், சளி, நம்ம வந்து ஏதாவது பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் அப்படின்னு கரெக்டாக யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த மஞ்சளில் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. அதுவும் இந்த பொங்கலுக்கு கட்டுற அந்த பச்சையான மஞ்சளை வந்து பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மஞ்சளை விட இந்த பசு மஞ்சள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இது இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டும் இருக்காதீங்க. இப்போ நம்ம செய்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மஞ்சள் எல்லா தோலையும் சீவிட்டு நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போ அதை குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்சியில் எந்த மாதிரி போட்டால் வந்து அரையுமோ அந்த அளவுக்கு சைஸ் வாரியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. துருவி அரைக்கிறதுனால நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் நல்லா பெருசு பெருசாக மண்டையாக போட்டால் கூட அரையும் அப்படின்றதுனால அப்படியே பெருசு பெருசாக போட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்ட போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா கேரட் ஜூஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து கேரட் ஜூஸ் கிடையாது. நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த மஞ்சள் பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரிய ஃபில்டராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து கொட்டிட்டு இதை வந்து நான் கையை யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து ஸ்பூன் வச்சு தான் செய்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து ஸ்பூன் வச்சே தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நல்லா அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி நம்மக்கிட்ட தீர்ந்து போன டேப்லெட் கவர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டேப்லெட் கவர் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மஞ்சள் லிக்விட் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி அந்த டேப்லெட் கவரில் ஃபுல்லாக வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சைஸு பெரிய சைஸு அது மாதிரி நிறைய டேப்லெட் கவர் வந்து கிடைக்கும். அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 4 பேருக்கு வந்து பால் நைட்டு குடிப்பீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் பெரிய டேப்லெட் எடுத்துக்கலாம். இல்லை ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸ் இருக்கும்ல அந்த மாதிரி டேப்லெட் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மீடியம் சைஸில் இருக்கிறத ஊற்றிட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்பில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ் ட்ரேயில் கூட ஊற்றி வச்சுக்கலாம், ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இப்போது ஒரு ஃபுல் டே வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மஞ்சள் டேப்லெட் வந்து ரெடி ஆகிடும். நல்லா இயற்கையான டேப்லெட்டை. இப்போது இந்த டேப்லெட்டை வச்சு என்ன செய்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி டிப்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. நல்ல பியூர் அந்த மில்க்கு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ ஒரு டம்ளரில் ஒரே ஒரு டேப்லெட் வந்து போட்டுக்கோங்க. நல்லா சூடான பாலை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர், ஒரு 2லேருந்து 1 பெப்பரை வந்து நுணுக்கி போட்டிங்க அப்படின்னா கூட போதும். அந்த அளவுக்கு தான் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இருமல், சளி, சுவாச கோளாறு, வயிற்றில் இருக்க புண்ணு, கொலஸ்ட்ரால், குடல் கழிவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம், அது ரத்தம் சுத்தம் எல்லாமே ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ரொம்பவும் வந்துட்டு யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 பேர் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டேப்லெட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 2 என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த டிப் வந்து இப்போ நம்ம எங்கேயா வெளியில் போனோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து ஒரே ஒரு டேப்லெட்டை எடுத்து உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஐஸ் கட்டியாகவும் ஆச்சு, மஞ்சளுக்கு மஞ்சளும் ஆச்சு. உங்கள் ஃபேஸ் அப்படியே பிரைட்டாக பிரகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஷியல் வந்து அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஃபேஷியல் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டேப்லெட்டை வந்து நீங்கள் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3.
நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த ஃபில்டர் பண்ணோம்ல, அந்த இதை கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஃபில்டர் பண்ண சக்கை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. பவுலில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். நான் இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க போகிறேன். எப்போதும் போல் பார்த்தீங்க அப்படின்னா கொதிக்க வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு வேலையாக போனேன், எல்லாம் பொங்கி கீழே ஊற்றி எனக்கு ஒரு வேலை வச்சிருச்சு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து பண்ணிடாதீங்க. பக்கத்துலேயே இருந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் அந்த அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த டிப் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ அது நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு நைஸான ஃபில்டர் வச்சு இதையும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப அந்த திக்காக இருக்கிற அந்த இதை ஊற்றி தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் மட்டும் இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எறும்பு தொல்லை வீட்டில் இருக்கவே இருக்காது. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால் தாராளமாக அப்படி தெளித்து விடுறேன். அதனால் அப்படி மஞ்சள் கரையாக ஆகிடும். தயவு செய்து இதை பண்ணாதீங்க. ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் மட்டும் ஒரு மூடி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கலந்துட்டு தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாசலில் மஞ்சள் தெளிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாசலில் தெளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்டிசெப்டிக்காக கூட யூஸ் ஆகிடும். கிருமிகள் எல்லாமே வந்துட்டு இதாகிடும். டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நல்லா மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சாமி ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் பூசி குங்குமம் வைப்போம். அதுக்காக வந்து இந்த நீங்கள் அந்த மஞ்சள் பீஸை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே அந்த மாதிரி அந்த மஞ்சளை வச்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு மங்களகரமாக இருக்கும். நம்ம என்ன தான் மஞ்சள் தூளை வச்சு நீங்கள் வந்து அந்த வட்டம் போட்டாலும் அதை விட இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மங்களகரமாக லைட் மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இது மேலே நம்மளோட குங்குமத்தை வந்து 5 சைடும் வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அருகாலுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சளை அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வச்சிருந்த ஒரு பழைய விளக்கமாரை தான் நான் வந்து வச்சிருக்கேன். விளக்கமாரை விட விளக்கமாறு குச்சி தான் நீளமாக இருக்குது. அந்த அளவுக்கு பழசுனா பார்த்துக்கோங்க. தேஞ்சு போச்சு. இப்போ அடியில் இருக்க அந்த பீஸை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பழைய மாப்போட ஸ்டிக் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்கை எடுத்து இந்த விளக்கமாரோட பின்னாடி வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ஒட்டடை குச்சி வந்து ரெடி ஆகிடும். இதுக்காக 350 ரூபா 450 ரூபா போட்டு ஒரு ஒட்டடை குச்சி வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பழைய விளக்கமாரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் குச்சி இல்லை பிவிசி பைப் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கே இருந்தாலும் சூப்பர்மேன் மாதிரி கையை நீட்டி இப்படி வீட்டை துடைக்கலாம். அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து அந்த ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன்லாம் அப்படி கையாலே இப்படி அங்கே காமிச்சு செய்வாங்கல்ல, அது மாதிரி நம்ம வேலையை சூப்பர் உமன் மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் எல்லாருமே சூப்பர் உமனா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லேடிஸாக இருக்கவங்க எல்லாமே சூப்பர் உமன் தான். ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சு எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு முடிச்சுட்டு நீங்களும் வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருந்தோம். ஸோ எல்லா சூப்பர் உமனுக்கும் ஒரு கிரேட் சல்யூட். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய ஸ்பெக்ஸ் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்பெக்ஸ் பாக்ஸை ஒரு ப்ரஷ் ஹோல்டராக தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க ப்ரஷ் ஹோல்டர் செஞ்சு காட்டுங்கன்னு. நிறைய வீடியோஸில் நானும் செஞ்சு காமிச்சிருக்கேன். புதுசாக எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். லிங்க் கேட்குறீங்க. லிங்க் எனக்கு எல்லா இடத்துலையும் போய் எந்த வீடியோவில் எதை போட்டேன் அப்படின்றது எனக்கே தெரியல. அதனால் என்னால் லிங்க் கொடுக்க முடியல. ரொம்ப சாரி. கத்தியை அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு 4 இது வந்து போட்டுக்கோங்க. பின்னாடி எப்போதும் போல் டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டிக்கோங்க. 3 சைடுமே நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்பெக்ஸ் பாக்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டணும். எந்த இடத்துல ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துலையும் டபுள் சைட் டேப் போட்டு க்ளீன் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ நமக்கு வேணுங்கிற ப்ரஷ்ஷை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பல்லி, கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி, கொசு எதுவுமே நம்ம ப்ரஷ்ஷு பக்கம் வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான டிப் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.